இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு கார்த்தி வரான்ல, அப்ப முதல்ல அவனை ரேவதி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அவனை வர விடாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. சரி, முதல்ல உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். ரேவதி ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குவோம். என்ன பரிகாரம்னு உன் மாமா கேப்பாரே, அவருக்கு என்ன பதில் சொல்றது? நாம எதுக்குக்கா சொல்லணும்? ஏதாவது ஒரு ஜோசியரை வர வச்சு பொய்யா ஒரு சடங்கை ரெடி பண்ணுவோம். ரேவதிக்கு மால தோஷம் இருக்கு, அதனால ரத்த சம்பந்தம் இல்லாத யாராவது ஒரு ஆள் தான் ரேவதி கழுத்துல மாலையை போடணும். அப்படி போட்டா அந்த தோஷம் நீங்கன்னு சொல்லுவோம். இந்த பரிகாரத்துக்கும் கார்த்தியை ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு சூர்யா. அந்த பரிகார மாலை தான் நாம ஜெயிக்க போறதுக்கான ட்ரிக்கே. சந்திரா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அக்கா, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதிக்கு பரிகாரம் பண்றதுக்காக தான் கோயிலுக்கு போறோம்னு நினைப்பாங்க. ஏன், அந்த கார்த்தியும் அதே தான் நினைப்பான். ஆனா நடக்க போறது பரிகாரம் இல்ல, கல்யாணம். நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எனக்கு குழப்பமா இருக்கு. நான் சொல்றத முழுசா கேளுங்க. ரேவதி கழுத்துல மாலை போட போறது உன் அண்ணன். ஆனா உன் அண்ணன் போட போறது வெறும் மாலை மட்டும் இல்ல, அந்த மாலைக்குள்ள நாம தாலிய மறைச்சு கட்ட போறோம். அந்த மாலைய ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆம்பளை தான் போடணும்னு ஜோசியர் சொல்லுவாரு. நம்ம குடும்பத்துல ரேவதிக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத ஆம்பளை மருதுதான். அவரை மாலை போட சொல்லுவோம். மருது போடுற மாலைக்குள்ள தாலி இருக்கும். சோ மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும். எப்படி ஐடியா?